ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 59. திருஷ்டுவா சமத்வம் தச்சௌரேக சத்யே சைவ வியவஸ்திதிம் கம்சஸ் துஷ்ட மனாராஜன் பிரஹசன் இதம் அப்ரவீத். வெட் பை வேர்ட் மீனிங் திருஷ்டுவா கண்டதால், சமத்துவம் இன்பத் துன்பங்களில் சமத்துவமாக இருப்பதை, தத் அந்த, சௌரே வசுதேவரின், சத்யே சத்தியத்தில், ச உண்மையில், ஏவ நிச்சயமாக, வியவஸ்திதம் உறுதியான நிலை, கம்சன் துஷ்டமனா தனது வாக்கை காப்பாற்றும் வகையில் தனது முதல் குழந்தையை வசுதேவர் தன்னிடம் ஒப்படைத்ததில் மிகவும் திருப்தியடைந்த ராஜன் பரீட்சித் மகாராஜனே, பிரகசன் புன்னகை புத்த முகத்துடன், இதை அப்ரவீத் கூறினார். டிரான்ஸ்லேஷன். அன்புள்ள பரீட்சித் மகாராஜனே, வசுதேவர் சத்தியத்தில் நிலையாக இருந்ததையும் தன்னிடம் குழந்தையை ஒப்படைப்பதில் முற்றிலும் சமத்துவ நிலையில் இருந்ததையும் கண்ட கம்சன் மிகவும் மகிழ்ச்சியோடு புன்னகை பூத்த முகத்துடன் பின்வருமாறு கூறினான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இந்த ஸ்லோகத்தில் உள்ள சமத்துவம் என்ற சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த சொல் இன்பத்தாலோ துன்பத்தாலோ பாதிக்கப்படாமல் எப்போதும் சமத்துவ நிலையில் இருப்பவரை குறிப்பிடுகிறது. வசுதேவர் சமத்துவ நிலையில் உறுதியாக நிலை பெற்றிருந்தார். இதனால் தன் முதல் குழந்தையை கம்சனிடம் ஒப்படைக்கும் பொழுது அவரது முகத்தில் கலவரம் சிறிதும் காணப்படவில்லை. பகவத்கீதை 2.56 பின்வருமாறு கூறுகிறது. துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருக. அதாவது, ஜட உலகில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்க ஒருவன் பேராசை கொள்ளக்கூடாது. பௌதீக துன்பங்களிலாலும் ஒருவன் அதிக சஞ்சலம் அடையக்கூடாது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பின்வருமாறு அறிவுரை கூறினார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ அனித்யாஸ் தாம் திதிக்ஷஸ்வ பாரத. குந்தி மகனே, இன்பத் துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கிலான அவற்றின் மறைவும் கோடையும் குளிர்காலமும் தோன்றி மறைவதை போன்றதாகும். இவை புலன் உணர்வால் எழுகின்றன. பரதகுலத் தோன்றலே, இவற்றை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்வாயாக. இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 14வது ஸ்லோகம் இதை கூறுகிறது. தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மா பெயரளவே ஆன இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படுவதே இல்லை. தமது சொந்த அனுபவத்தில் இதை செய்து காட்டிய வசுதேவரை போன்ற ஒரு தூய பக்தரின் விஷயத்தில் இது மிகவும் உண்மையாக உள்ளது. கம்சனால் கொல்லப்படுவதற்கு தமது முதல் குழந்தையை அவனிடம் கொடுத்த பொழுது வசுதேவர் சிறிதும் சஞ்சலமடையவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 59 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.